இணைந்திருக்கிறோம் மக்களே. வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிகளே வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதிகளே இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு உயிர்மை நேயத்தை பற்றி தான் கதைக்க போகிறோம். ஏனென்றால் இது இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது. ஏன்னா சமூக வலைத்தளங்களிலே பல விடயங்கள் பரவி கொண்டிருக்கிறது. நாய்க்கு தூக்கு தண்டனை வழங்கி இருக்கிறார்கள் என்று கூட பரவி கொண்டிருக்கும் பொழுது இந்த விடயத்தை பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அது என்ன உயிர்மை நேயம் என்ற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்கலாம். இது என்ன உயிர்மை நேயம், மனித நேயத்தை பற்றி தானே நாங்கள் கதைக்க வேண்டும் என்றால், தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது மனித நேயம் சார்ந்ததாக இல்லை ஒரு இடத்திலுமே. ஏனென்றால் தமிழர்களுடைய அடிப்படை அறம் என்பது உயிர்மை நேயம் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. ஒரு இடத்திலுமே தமிழர்கள் மனித நேயம் என்பதை தாண்டி உயிர்மை நேயத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. தங்களை தாண்டி வாய் பேச முடியாத உயிரினங்களுக்காகவும் மனிதர்கள் வாழ்ந்தார்கள், செடி கொடிகளுக்காக வாழ்ந்தார்கள், மிருகங்கள் பறவைகளுக்காக வாழ்ந்தார்கள், நுண்ணங்கிகளுக்காக வாழ்ந்தார்கள் என்று பலதரப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. தமிழன் மனிதனோடு தன்னுடைய நேயத்தை நிப்பாட்டி கொள்ளாமல் எல்லா உயிர்களுக்கும் நேயத்தை கொடுத்தான் என்று. குறிப்பாக இந்த புறாவிற்காக தன்னுடைய தொடையை வெட்டி கொடுத்திருக்கக்கூடிய சிபி சக்கரவர்த்தி, ஒரு வாய் பேச முடியாத ஐந்தறிவு படைத்த பறவைக்காக தன்னுடைய தொடையை வெட்டி கொடுத்தான் எனும் பொழுது அது ஒரு தமிழர்களுடைய வாழ்வியலிலே பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. மனுநீதி கண்ட சோழன் ஒரு பசுக்கன்று கிளைக்கப்பட்ட அநீதியாக அல்லது ஒரு பசுவிற்கு கிளைக்கப்பட்ட அநீதிக்காக தன்னுடைய மகனையே தேர்ச்சிலில் போட்டு நசிக்க தயாரானான் எனும் பொழுது அது அவனுடைய உயிர்மை நேயம், உயிர்கள் மீது அவன் எவ்வாறு அன்பு செலுத்தினான் என்பதற்கான ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வீதியிலே அனாதரவாக படர்ந்து கிடந்த ஒரு கொடிக்கு தன்னுடைய தேரையே கொடுத்து உதவி இருக்கக்கூடிய ஒரு மன்னனுடைய செயல். இந்த பாரி, மனுநீதி கண்ட சோழன், சிபி சக்கரவர்த்தி எல்லாம் இந்த உயிர்மை நேயத்திலே எவ்வாறு சிறந்து விளங்கினார்கள் என்பதற்குரிய முக்கிய சான்றுகளாக இருக்கிறது. எனவே தமிழனுடைய அடிப்படை அறம் என்பது மனிதர்களுக்கான நேயம் என்பதை தாண்டி எல்லா உயிர்களுக்குமான நேயம் என்பதை தமிழன் ஆரம்பத்திலேயே வலியுறுத்தி கொண்டிருக்கிறான் என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணங்கள் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதை தாண்டி நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே வீட்டு முற்றத்திலே கோலம் போடுகிறோம். அதை நாங்கள் அரிசி, திணை, மா எல்லாம் கொண்டு போடுவோம். அரிசி குறிப்பாக தானியங்களிலே போடுவோம். இந்த தானிய கோலங்கள் என்றால் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், அதாவது இந்த எறும்புகள், சிறிய பூச்சிகள், வண்டுகள், ஏனைய நுண்ணுயிர்களுக்கு கூட உணவளிக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை தமிழன் வைத்திருந்தமையால் தான் வீட்டு முற்றத்திலே கோலம் போடும் பொழுது அவற்றில் தானிய கோலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உயிர்களுக்கெல்லாம் உணவளித்தவனாக தமிழன் இருந்து கொண்டிருக்கிறான். அதை தாண்டி எல்லா இடத்திலுமே தமிழன் இந்த உயிர்களோடு வாழ்ந்திருக்கிறான். வீட்டிலே கோமாதாவாக பசுவை வளர்த்தார்கள். பசுவை வளர்ப்பது கோடி புண்ணியம் என்று ஒரு உயிரை வீட்டிலே வைத்து வளர்த்து ஏனைய உயிர்களுக்கும் உதவி செய்திருக்கக்கூடியவனாக தமிழன் இருந்தான். அதை தாண்டி எங்களுடைய வீடு அமைப்பு முறையிலே அந்த காலங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய வீடுகளிலே வீட்டு முற்றத்திலே சிறிய தொட்டி ஒன்று இருக்கும். வீட்டு முற்றம் என்று வீட்டு எல்லையில் வீட்டு கரையோரத்தில் 30 மதில்கள் என்று கூறக்கூடிய அந்த வீட்டு குந்துக்கு முன்னாலே சிறிய தொட்டி ஒன்று இருக்கும். அந்த தொட்டிக்குள்ளே நீரை சேகரித்து வைப்பான் தமிழன். அந்த வீதியால் செல்லக்கூடிய விலங்குகள் என்ன செய்யும் என்றால் அந்த தொட்டியிலே சென்று நீர் அருந்தி விட்டு செல்லும். குறிப்பாக மாடுகள், ஏனைய உயிரினங்கள் எல்லாம் நீர் அருந்தி விட்டு செல்லும். இன்றைக்கும் பழைய கிணறுகள் இருக்கக்கூடிய இடங்களிலேயே கிணறுகளுக்கு பக்கத்தில், அதாவது பொது கிணறுகளுக்கு பக்கத்திலே ஒரு சிறிய தொட்டி அமைத்து வைத்திருப்பார்கள். அந்த தொட்டிகளிலே நீர் இறைத்து விட்டு செல்வார்கள். அந்த நீரிலே மாடுகள், ஆடுகள் எல்லாமே மேய்ந்து விட்டு வரும் பொழுது நீரை குடித்து விட்டு செல்லும். அதை தாண்டி வயல்களிலே சிறிய சிறிய கேணிகள், சிறிய சிறிய குட்டைகள், குளங்களை எல்லாம் அமைத்து தமிழன் பெரும் பேர் செய்தான். அல்லது ஒரு வயல்களுக்குள்ளே காடுகளுக்கு இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பக்கத்திலேயே கேணிகள் அமைத்தான். இவையெல்லாம் அந்த வயல்களுக்கான இதுகளுக்கு எல்லாம் நீர் இறந்தி விட்டு மேய்ச்சலுக்கு சென்று விட்டு வரக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் நீர் குடித்து வாழ்வதற்கான வழிச்சமைகளை தமிழன் ஏற்படுத்தி கொண்டிருத்தான் என்பது தமிழன் எல்லா வாழ்வியலிலுமே மனிதர்களை தாண்டி பிற உயிர்களையும் ஒன்றாக சேர்த்து பயணிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கொள்கையை வகுத்திருக்கிறான் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட தமிழன் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழர்கள் உயிர்மை நேயம் என்பதை தாண்டி மனித நேயத்தையே இல்லாமல் தொலைத்துக் கொண்டு போகிறார்கள். வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளையினுடைய நண்பி, அதாவது 10 வயது என்றால் 5ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளையினுடைய நண்பியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயற்சிக்கக்கூடிய ஒரு தந்தை எவ்வாறுபட்ட கொடூர மன சிந்தனையிலே இருந்திருப்பார் என்று நினைத்து பாருங்கள். அதை தாண்டி இன்றைக்கு வன்முறை தாக்குதல்களை சுட்டுக் கொள்வது, வெட்டி கொள்வது, அடித்துக் கொள்வது, வீதியால் விபத்துக்களை ஏற்படுத்துவது என்று மதுபோதையில் விபத்துக்களை ஏற்படுத்துவது, களவெடுப்பது, கற்பழிப்பது என்று ஒரு தொகை எங்களுடைய தமிழர் பிரதேசங்களிலே குவிந்து விடப்பட்டிருக்கு எனும் பொழுதும் தமிழர்கள் உயிர்மை நேயத்தோடு வாழ்ந்த தமிழர்கள் இன்றைக்கு மனித நேயத்தோடு கூட இல்லை என்கிற ஒரு அளவிற்கு தமிழர்களுடைய வாழ்வியல் மாறிவிட்டதா என்ற கேள்வி பலருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும்போதுதான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கதை என்னவென்றால், அது ஒட்டு சுட்டான் பகுதியிலே ஒரு நாய்க்கு தூக்கு தண்டனை வழங்கி இருக்கிறார்கள். இதை யார் செய்திருக்கிறார்கள்? இணக்க சபைதான் செய்திருக்கிறார்கள். அப்ப நாங்களும் உடனே நாய்க்கு தூக்கு தண்டனை ஆண்டும் பொழுது நாங்கள் சொன்ன உடனே இங்க இருப்பவர்களும் கூறினாங்க அது ஒரு படிப்பறிவு இல்லாத தான் இருந்து போவாங்க. இல்லை,
பல ஓய்வு பெற்ற அதிபர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்ததாக இந்த இணக்க சபை இருந்து கொட்டி சுட்டான் பிரதேசத்தில் இது உண்மை பொய்களுக்கு அப்பால் இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கிறது என்பது இன்றைக்கு சமூக வலைத்தளங்களே வைரல் ஆகி கொண்டு இருக்கிறது. அப்பொழுது ஒரு வீட்டினுடைய ஆட்டை வந்து அந்த நாய் கடித்திருக்கு. அந்த ஆட்டினுடைய உரிமையாளர் பெண் அந்த இணக்க சபையிலே முறையிட்டு இணக்க சபையிலே தீர்ப்பு எடுக்கப்படுகிற அந்த நாய்க்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றி அந்த புகைப்படத்தை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று அந்த புகைப்படமும் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாய்க்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு இலங்கையிலேயே மனிதர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அது நிறைவேற்றப்படாமல் தான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நாய்க்கு தூக்கு தண்டனை கொடுத்து எதை நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள்? இவ்வாறான ஒரு வக்ரபுத்தி உடைத்த மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லது இறுக்கமான மனதோடு நெருக்கமான மனதோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதிலும் ஒரு படித்தவர்கள் கற்றவர்கள். இன்றைக்கு கற்றவர்கள் தான் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம், இன்றைக்கு நாங்கள் அந்த பட்டம் வச்சிருந்தா தான் என்று ஓஎல்ஏஎல் படிக்காத எல்லாம் கேவலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல படித்தவர்கள் இப்படியான மனநிலையை தான் இருக்கிறார்கள் என்ற பல கேள்விகளை சமூகத்திலே இது விதைக்க போகிறது. இப்படி இருக்கும் பொழுதும் எப்படி வாழ்ந்த தமிழன் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சொல்லுங்க கார்த்திகாயனி. உண்மையில் இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது மனவேதனையாகத்தான் இருக்குது. அதை விட நாங்கள் நேற்றைய தினம் இந்த அது தொடர்பான புகைப்படங்களையும் அது பற்றிய விரிவான விடயங்களையும் சமூக வலைத்தளத்தில் பார்க்கின்ற பொழுது உண்மையில் அதிர்ச்சியாக இருந்தது. நான் ஒரு நிமிடம் இது பொய்யான விஷயமாகத்தான் இருக்கும், இப்படி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு வக்ர புத்தி உடைய மனிதர்கள் இங்கே இருப்பார்களா? அதுவும் ஒரு இணக்க சபையில் படித்த மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த இணக்க சபையில் இப்படி ஒரு மனிதர்கள் இருப்பார்களா அப்படின்னு இது ஒரு பொய்யான செய்தியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அது பற்றி தேடி பார்க்கையில் உண்மையாக அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு நாய்க்கு தூக்கு தண்டனை வழங்குகின்ற அளவிற்கு இந்த சமுதாயம் இருக்கிறது அப்படி என்பதை நினைக்கிற பொழுது மனவேதனைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் வந்து அடிப்படையில் பல குற்றங்களை செய்திருக்கக்கூடிய கைதிகளுக்கு கூட இந்த தூக்கு தண்டனை அப்படி என்பதை கொடுப்பதற்கு தயங்குவார்கள். அதை விட அதிகபட்சமான தண்டனைகளாகத்தான் இந்த மரண தண்டனை அப்படின்றது ஒரு இருக்கும், டெத் சென்டென்ஸ் என்று சொல்லுவார்கள், அது இருக்கும். ஆனால் அதே ஒரு நாய்க்கு, அதுவும் ஆட்டிற்கு அந்த நாய் கடித்து விட்டது என்றதுக்காக நாய்க்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கிறார்கள்னு சொன்னால் அப்படியானால் இங்க பல நாய்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். நாங்கள் நாய்கள் என்று அடையாளப்படுத்துவது வெறுமனே நாய்களை மட்டும் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதன் கரையரன் கூறியது போன்று படித்தவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புகிறோம். இன்றைய பாராளுமன்றம் படித்தவர்களால் சூழப்பட்டிருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு படித்தவர்கள் இருக்கக்கூடிய இணக்க சபை வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது எவ்வளவு உச்ச முட்டாள்தனத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதையும் படித்தவர்கள் எல்லாரும் படித்தவர்கள் இல்லை என்பதை புரிய வைத்திருக்கிறது இந்த சம்பவம், அதுல வந்திருக்கக்கூடிய தீர்ப்பும் என்கிறது. நாங்கள் அடிப்படையில் பார்க்கிறோம் சில விஷயங்களை எப்படி கையாள்வது, தர்க்க ரீதியாக எப்படி கையாள்வது, அந்த பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வுகளை எப்படி வழங்குவது என்பதற்கு அனுபவம் என்ற ஒரு விஷயம் இன்றி அமையாதது அப்படின்னு நாங்கள் பேசிக்கொள்வோம். அனுபவம் என்றதுக்கு வந்து சில தீர்ப்புகளையும் சில முடிவுகளையும் எடுப்பதற்கு இந்த லீடர்ஷிப் என்ற ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை அப்படி என்பார்கள். ஓய்வு பெற்ற அதிபர்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த இணக்க சபையில ஒரு லீடர்ஷிப் அப்படின்றது தங்களுடைய கைவசம் வச்சிருந்து ஆசிரியர்களையும் அத்தனை மாணவர்களையும் ஒரு தங்களுடைய லீடர்ஷிப் மூலம் கொண்டு நடத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிபர்கள், ஓய்வு பெற்ற அதிபர்கள் இருக்கக்கூடிய இணக்க சபையில இப்படி ஒரு தீர்மானம் வந்திருக்கிறது என்பதே உண்மையில் ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. தயவு செய்து இப்படியான விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். உண்மையில் ஒரு அது வாயில்லா ஜீவன். நாங்கள் இப்படி ஒரு சம்பவம் நாங்கள் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிற போது இன்னொரு பக்கம் இன்னொரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. நாய்க்கு தூக்கு தண்டனை வழங்கியதை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் தினமும் கோழிகளை அடித்து உண்கிறீர்கள், மீனை பிடித்து உண்கிறீர்கள், ஆட்டை அடித்து உண்கிறீர்கள், இப்படி எல்லாம் பல கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் நுழம்பை அடித்துக் கொள்கிறோம். அப்ப நுழம்புக்கும் ஒரு எதிர்ப்பு கொடுக்கத்தான். இப்ப பல மனிதர்கள் சமூக வலைத்தளங்களில் ஏதாவது ஒரு கருத்தை உடனே நாங்கள் தெரிவித்து அறிவாளி ஆக வேண்டும் என்பதற்காக நாய்க்கு தூக்கு தண்டனை கொடுத்த நீங்கள் ஏன் ஒரு நாளும் ஆட்டை தூக்குற போட்டு கொண்டு இறைச்சி ஆக்குறீங்கள், கோழியை தூக்குற போட்டு கொண்டு இறைச்சி ஆக்குறீங்கள் என்று உடனே தங்களை ஒரு அறிவுசாலிகளாக காட்டுவதற்காக பல விடயங்களை பதிவேற்றி கொண்டிருக்கலாம். அப்ப இந்த விடயங்களை நாங்கள் எடுக்கணும். இந்த டெங்கு நுழம்பையை நடித்துக் கொள்கிறோம், அது வீரன். அப்ப சில விடயங்களை விளங்கிக் கொள்ளணும். சமுதாயத்துக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை விளங்கி கொண்டு சமூக வலைத்தளங்களில் கருத்திட வேண்டும். நாங்கள் அறிவுசாலிகள் அல்லது நாங்கள் என்ன சொல்றது பொதுமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது நாங்கள் அப்டேட் ஆனார்கள் என்பதை காட்டுவதற்காக உடனே சமூக வலைத்தில் ஏதாவது எழுதி விட்டுருவோம்ன்றதுக்காண்டி எழுதி விடுறது. அந்த மனநிலையை முறையை மாற்றிக் கொடுங்க. அப்படியான மனநிலையில இருந்திருந்தா அப்படியான முடிவுகள் எடுக்கக்கூடிய மனநிலைக்கு வாரதா இருக்கு. உண்மையான ஒரு விஷயம் தான். இந்த நீங்கள் குறிப்பிட்ட விஷயத்தை நானும் பார்க்கக்கூடியதாக இருந்தது.
இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்கின்ற பொழுது அது பற்றிய நியாயங்களை பேச வேண்டும். அதை விடுத்து அந்த அதை அதை சமூக வலைத்தளத்திலும் எழுதியவர்களும் ஒரு படித்தவர்கள் என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி இருக்கைக்குள்ள கோழிக்கு நியாயம் எங்கே, ஆட்டுக்கு நியாயம் எங்கே என்று அடிப்படையில் மனிதனுக்கு உணவு சங்கிலி என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அது நாங்கள் சில விஷயங்கள் எப்படி நாங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருப்பதற்கு உரிமை இருக்கிறதோ அது போன்று நான் வெஜிடேரியன் தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது. தாவரங்களும் உயிர், தாவரங்கள் சுவாசிக்கும், தாவரம் கேட்கும். அண்மையில் சீமான் கூட ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டு இருந்தார், தாவரங்களுக்கு எல்லாம் விலங்கு மற்றும் அதே தான் விஞ்ஞானம் அமெரிக்க பல்கலைக்கழகமும் நிரூபித்து காட்டி இருக்கிறது. ஒரு தாவரத்துக்கு தன்னுடைய ஒரு தக்காளி கண்டுக்கு தன்னுடைய தக்காளி பழத்தில் ஒரு இது பிரச்சனை, ஒரு நோய் தாக்கம் ஏற்படுகின்றது என்றால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய தக்காளி அந்த செய்தியை கடத்துகிறது. அது அந்த பூக்கிறது காய்க்கிற பகுதிகளை 2-3 நாட்களுக்கு தள்ளி வைக்கிறது. அதே மாதிரி இந்த தாவரங்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறது. தாவரங்கள் மனிதனோடு ஏதோ ஒரு முறையில் பேசிக்கொள்வது என்று விஞ்ஞான உலகம் நிரூபித்திருக்கு. அப்ப தாவரங்களுக்கும் இருக்கு. அப்ப நீங்க கடைசி என்ன சொல்ல போறீங்கன்னா ஆடு மாடு சாப்பிடக்கூடாது இருக்கு, தாவரங்களும் சாப்பிடக்கூடாது இருக்குன்னா அள்ளி மண் எல்லாரும் சாப்பிடுங்க முடிவா இருக்க போகுது. இல்ல அதுக்கும் ஒரு கதை வரும். மண் பூமாதேவி, அதை எப்படி நீங்கள் அள்ளி சாப்பிடலாம் அப்படி என்று சமூக வலைதளத்தில் இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படி என்பவர்கள் சரியான விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் பரவாயில்லை, ஆனால் அவர்கள் கிடைக்கிற எல்லா விஷயத்திலையும் தாங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்பதை நிரூபிப்பதற்காக சில கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பது உண்மையில் அவர்களை முதலில் நிறுத்த வேண்டும். ஏதாவது ஒரு இணக்க சபை, இப்படிப்பட்ட இணக்க சபைகள் இருந்தால் இவர்களை முதலில் தடுத்து நிறுத்துங்கள் அப்படி என்பதுதான் எங்களுடைய அடுத்த விஷயமாக இருக்கிறது. ஜோக்ஸ் அப்பார்ட், சிரிப்பிற்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதுவாகத்தான் இருக்கிறது. நாய்க்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்காரு. உண்மையில் அந்த நாய் பாவம் அநியாயமாக ஒரு ஆட்டை கடித்து இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குரிய சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இப்படியே விட்டால் அந்த இணக்க சபை இன்னும் எத்தனை நாய்களை கொல்ல போகிறதோ தெரியவில்லை. சில வேளைகளில் இன்னொரு ஆடு தெரியாமல் ஆட்டுடன் சண்டை பிடித்து விட்டது என்று அதற்கு ஒரு தண்டனை வழங்குவதற்கும் தயாராக இருப்பார்கள். இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படி என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. பொதுவாக செய்திகளை பார்க்கின்ற பொழுதும் இந்த விடயங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இன்றைக்கு உயிர்மை நேயத்தை பற்றி கேட்டுக்கொண்ட பொழுது இப்படி ஒரு பக்கம் நாங்கள் இஞ்சால் நாய்க்கு தூக்கு தண்டனை கொடுத்து எங்களை நாங்களே புழுத்திகளாக உணர்ந்து கொண்டாலும் இன்னொரு பக்கத்திலே நாய்களுக்கு சரணாலயம் அமைக்கக்கூடிய சமூகமாக முந்தைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு அனாதரவாக ரோட்டில் இருக்கக்கூடிய கட்டாக்காளி நாய்கள், வீதியோரங்களில் படுத்துறங்கக்கூடிய அந்த நாய்களுக்கெல்லாம் நாய்கள் சரணாலயம் ஒன்றை அமைத்து அவற்றுக்கு உணவு வழங்கி அவற்றை அங்கே பராமரித்து அவற்றுக்கான தேவைகளை அங்கே நிறைவேற்றி நாய்களை வீதிகளிலே கட்டாக்காளியாக அனாதரவாக அலைய விடாமல் நாய்களுக்கு சரணாலயம் அமைக்கக்கூடிய முறைகளையும் இந்த மண்ணிலே பலர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்கம் இந்த மனித நேயம் என்பது, உயிர்மை நேயம் என்பது சிதைவடைந்து சென்றாலும் இன்னொரு பக்கம் அவ்வாறான செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஓரளவிலே இங்கே மனித நேயம், உயிர்மை நேயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பாராட்டக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அதை தாண்டி வீட்டினுடைய உரிமையாளர்கள், இந்த நாய்களை வளர்க்கக்கூடியவர்களுக்கும் நாங்கள் அதைத்தான் கூறிக்கொள்கிறோம். ஏனென்றால் கட்டாக்காளியாக நாய்களை வீதிகளிலே விடாதீர்கள். நாய்களை அந்த ஊசியில கீசியில போட்டு இதுகளை கில்ட்டிகளை கொழுவி அதுகளை ஒழுங்காக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு வீதிகளிலே பல விபத்துகளுக்கும் நாய்கள் காரணமாக இருக்கிறது. அது மனிதர்களுடைய பிழையாக இருக்கிறதோ நாய்களுடைய பிழையாக இருக்கிறதோ பாதிப்பு யாருக்கு ஏற்பட போகணும்? 2 பேருக்கு தான் ஏற்பட போகிறது. நாய் உடனே அடிபட்டு விழுந்து எழும்பி ஓடும், ஆனால் அதுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி நாய் ஒரு வாகனத்திற்கு போந்துட்டா கடைசி மட்டும் விழுத்தாம நாய் போகாது. அப்ப இருவருக்குமே அது பெரிய சேதமாக இருக்கும் பொழுது தயவு செய்து அவைகளும் உயிர் தான், அவைகளையும் கட்டுப்படுத்தி வளர்க்க பழகிக்கொள்ளும். ஏன்னா பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு பிள்ளை வீட்டு இருக்கின்ற அதை ரோட்டுக்கு போகக்கூடாது எவ்வாறு கட்டுப்படுத்தி வளர்க்கிறோம் அதே போல நாய்களையும் வளர்த்து என்றால் அவையும் உயிரினமாகத்தான் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த நாய் என்ற விஷயத்துக்குள் வரும் பொழுதும் இன்றைக்கு இறந்திருக்கக்கூடிய நாய்க்கு ஒரு மனிதனுடைய இறுதிச் சடங்கு செய்வது போல் பாரிய அளவிலே இறுதிச் சடங்கு செய்தவர்கள் கூட இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த உயிரினங்களை அவ்வாறு நேசித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வாறு ஒரு இறுதிச் சடங்கை கார்கள் பிடித்து மேளங்கள் பிடித்து கொண்டு போய் செய்கிறார்களோ, இறுதியடக்கம் செய்கிறார்களோ, அதுபோல நாய்க்கு செய்தவர்களும் இருக்கிறார்கள் என்பது அவர்கள் இந்த சமூகத்திலே உயிரினங்களை எவ்வாறு நேசித்தவர்களாக இருக்கிறார்கள். பலர் வீடுகளில் நாய் என்று கூறுவது இல்லை, அதுக்கு ஒரு பெயரை வைத்து தங்களுடைய வீட்டின் அங்கமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கார்கள். பலர் இன்றைக்கு எனக்கு தெரிந்தவர் கூட ஒருவர் எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஊழியர் கூட என்னவென்றால் அவருக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ அவர் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வீட்டிலே ஆடுகளை தான் குழந்தைகளாக வளர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு 30 வருடங்களாக ஆடுகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆடுகளை அவர் விற்பதில்லை, இறைச்சிக்காக விற்பதில்லை. அந்த ஆட்டிலிருந்து பாலை மட்டும்தான் பெற்றுக் கொள்கிறார். அதில் நோய்வாய்ப்பட்டு இறந்தால்தான் அந்த ஆடுகளை அது இறந்ததாக அவற்றை தாட்டு விட்டு புதிய ஆடுகளை வளர்க்கிறார். அதை விற்பது அப்படி தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறது என்று பெருமையாக கூறிக்கொள்வார். அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு அவரிடம் இருக்கக்கூடிய ஆடுகளை விற்று அன்றைக்கு அவர் பெரிய பணக்காரர் அவர். ஆனால் அதை விற்காமல் இவ்வளவு நாளும் அவர் ஒரு இத்தனை ஆட்டை வெட்டி தாடுக்கிறேன், அது வருத்தம் இறந்த பிறகு என்று, நோய்வாய்ப்பட்டு இறந்த பிறகு, முதுமை இறந்த பிறகு என்று அவ்வளவு ஆடுகளை விற்றிருந்தால் கூட எவ்வளவு உழைத்திருக்கலாம் எனும் பொழுது அவ்வாறு விற்காமல் அப்படியான மனித நேயம், உயிர்மை நேயத்தோடு வாழக்கூடியவரும் இருக்கும் பொழுது ஒரு சிலர் இப்படியும்
இருக்கிறார்கள் என்பது இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு மன நெருடலை கொடுத்தாலும் அடுத்த சமுதாயத்துக்கு இவற்றை கடத்தாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம். வெளிநாடுகளில் எல்லாம் இதெல்லாம் உடனடியாக ப்ளூ கிராஸ் என்று கூறுவார்கள், அவர்கள் வந்து உடனடியாக இவற்றை கைது செய்யக்கூடியதாக இருப்பார்கள். வெளிநாடுகளிலும் இந்த உயிரினங்களை வளர்ப்பதற்கான சட்ட நடவடிக்கை எல்லாம் இருக்கிறப்ப அதுபோல எங்கள் நாடுகளில் இறுக்கங்களில் எங்களை எல்லாம் பிளெக்சிபிளா விட்டு இருக்கப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் பழகி கொள்ள வேண்டும் என்பதையும் கூறுகிறோம். இந்த உயிர்மை நேயத்தோடு வரும்பொழுது இப்பொழுது பொங்கல் முடிந்திருக்கிறது, காளை அடக்குதல், ஜல்லிக்கட்டு, ஏர் தழுவுதல் என்ற விளையாட்டுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இனத்தினுடைய ஒவ்வொரு ஆண்மகன் அல்லது ஒரு தமிழன் எவ்வாறு உயிரினங்களோடு புண்ணி பிணைந்திருக்கிறான் என்பதை இந்த காளை மாடுகள் இந்த களங்களிலே காட்டியதாக இருக்கிறது. பல காளை மாடுகள் தன்னுடைய வளர்த்த அந்த உரிமையாளருக்கு முன்னால் எல்லாருமே களத்திலே ஒன்றுவிட்டு அவருக்கு முன்னால் மாண்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு அன்பு, மிருகங்களுக்கு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு என்பது எவ்வளவு உச்ச நிலையிலே இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். பல இடங்களிலே பார்த்துக்கிறோம், நாய்கள் பலரை காப்பாற்றி இருக்கிறது, தண்ணீரை தத்தளித்த பல குழந்தைகளை மீட்டெடுத்திருக்கிறது, பலருக்காக தங்கள் உயிர்களை இந்த உயிரினங்கள் கொடுத்திருக்கிறது என்றெல்லாம் பல இடங்களிலே நாங்கள் பார்த்திருக்கும் போது இந்த உயிரினங்களும் அன்பால் கட்டுப்படக்கூடியவை, அவற்றை நாங்கள் எங்களுடைய அதிகாரங்கள் கொண்டு அவற்றை அழிக்காமல் பார்க்க வேண்டும் என்பதையுமே இந்த இடத்திலே நாங்கள் இந்த உயிர்மை நேயம் தொடர்பான இந்த தலைப்பு பகுதியில் உங்களுக்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதை தாண்டி இந்த நாய்கள் என்றால் பெண்களுக்கு கொள்ளை பிரியம், நாய்கள் வீட்டில் இருப்பவர்களை கொஞ்சுவதை விட நாய்களை கொஞ்சி கொண்டு திரிவதுதான் பெண்களுக்கு அலாதி பிரியம். அப்ப கார்த்திகேயன் கார்த்திகேயன் நீங்க வளர்க்குறீங்களா வீட்டுல? எங்களை விட்டு நாய், பூனை, கோழி எல்லாமே இருக்கு, மூளையும் வளர்க்கு எங்களையும் சேர்த்து எங்களை வீட்டுல வளர்த்து கொண்டிருக்கணும். இப்படி இருக்கக்குள்ள நாங்க எக்ஸ்ட்ராவா ரோட்ல இருந்து வர 2 நாயை எடுத்து வச்சிருக்கிறோம், அதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து. அந்த நாய்களுக்கும் பாவம் தானே, அதுக்கு சாப்பாடு போட ஆக்கள் இல்லைன்றதால நாங்க அதுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு வளர்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி பிராணிகள் என்று சொன்னாலே அது ஒரு அலாதி பிரியமாகத்தான் இருக்கும். சில வேளைகளில் அந்த தனிமையாக இருக்கிற பொழுதும் ஏதாவது ஒரு யோசனைகளில் இருக்கிற பொழுதும் அந்த பிராணிகளை பார்க்கிற பொழுதும் மனது கொஞ்சம் மாறுதலாகத்தான் இருக்கிறது. உண்மையும் அதுதான். இப்படி நாங்கள் உயிர்மை நேயம் காத்த எங்களுடைய சமுதாயத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மனவேதனைக்குரியதாக இருக்கிறது. அவர்களுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படி என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நிச்சயமா இப்படி இருக்கும் பொழுது உயிர்மை நேயத்தின்படி வாழ்ந்த தமிழன் இன்றைக்கு மனித நேயத்தை கூட தொலைக்கும் நிலைக்கு வந்து விட்டான் என்பது இல்லை, அப்படி இல்லை என்பதற்கான சில உதாரணங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இனியொரு காலத்தில் இப்படியான மனதை நெருக்கலுக்குள்ளாக்கக்கூடிய இந்த சம்பவங்களை இல்லாமல் செய்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் இப்படியான சம்பவங்களை கடத்தாமல் நல்ல விடயங்களை அடுத்த சமுதாயத்துக்கும் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களுடைய அடுத்த சமுதாயத்தை ஒரு உயிர்மை நேயம் சார்ந்த சமுதாயமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற கடப்பாடு எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி.